ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். மலாட்டை ஃபுல்லாக பிடுங்கி போட்டு வச்சுருக்கு. குரங்கு இந்த அளவுக்கு மோசம் பண்ணி வச்சுருக்கு. கைனி ஃபுல்லாக இங்கே பாருங்கள். இப்போ தான் பாதி மலாட்டை வந்திருக்கு. பிஞ்சு தான் இதுவும், கொஞ்சம் பாதி மலாட்டை வந்திருக்கு. கைனி ஃபுல்லாக இறங்கி பிடிங்கி போட்டுச்சு. ஏன்னா இந்த டைம் தான் கொஞ்சம் மழை நல்லா பெஞ்சுது. மலாட்டையும் நல்லாவே இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ செடி என்ன மாதிரி பிடிங்கி போட்டுச்சு. இது கைனி ஃபுல்லாக, அதுவும் கரெக்டாக மலாட்டை இருக்கிற செடியாக பார்த்து பிடிங்கி அதை பறித்து தின்னு இருக்கு. பாருங்கள் குரங்கு எப்படி உட்காந்து பார்த்துட்ருக்குது பாருங்களேன். நம்ம என்ன தான் மிரட்டினாலும் போகவும் மாட்டுது, ஓடவும் மாட்டுது. இந்த டைம் தான் கரெக்டாக நல்லா இருந்துச்சு மலாட்டியும். பாருங்கள் என்ன மாதிரி. இது ஃபுல்லாக இன்னும் இந்த பக்கம் இறங்கலை, இந்த சைடு மட்டும் இறங்கியிருக்கு. இந்த சைடு மட்டும் இறங்கியிருக்கு ஃபுல்லாக. இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாகவே இறங்கி இதுவாகிட்டுருக்கு. இன்னும் இந்த சைடு தான் இறங்காத இருக்குது. மீதி எல்லாமே காலி. அதுக்கப்புறம் இந்த சைடு அதை பாருங்கள், அங்கே உட்காண்ட்ருக்கு பாருங்கள் குரங்கு. அது என்ன தான் மிரட்டினாலும் போக மாட்டுது. நல்லா கற்று வச்சுருக்கு, தைரியமாக இருக்குது. நம்மளை மிரட்டிட்டு போகுது. நம்ம என்ன தான் பண்ணலாம், ஓடுது பாருங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக பிடிங்கிச்சு. எவ்வளோ செடி பிடிங்கி வச்சு இது பாருங்க. எல்லாம் பிடிங்கி வச்சதுதான். இங்கே பாருங்க ஃபுல்லாக வரியாக பிடிங்கி மெரிச்சு வச்சிருக்கு. இது இங்கே பயப்படாத உக்காஞ்சிக்குதுங்க பாருங்க. அங்கே தெரியுதான்னு தெரியல, ஒரு பாம்பு துள்ளிக்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல, குரங்கு ஏன்னா கடிச்சிச்சான்னு தெரியல. அது பேர் கொம்பேரி மூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு தான் அங்கே துள்ளிக்கிட்டு இருக்கு உள்ள. அநியாயத்துன்னு ஃபுல்லாக மோசமாகிடுச்சிங்க. இப்படி இருந்தால் விவசாயிகளுடைய நிலைமை என்ன ஆகும்? இது பார்த்து பார்த்து வச்சிட்ருக்கோம். ஒரு போகம் வந்து மானத்தை நம்பி இருப்போம், மானம் சதி பண்ணிடும். இந்த டைமு ஃபுல்லாக குரங்கு சதி பண்ணுது. நம்ம என்ன தான் துரத்துனாலும் அது போக மாட்டுது. எவ்வளோ துரத்தி பார்த்தாச்சு, அது துரத்துனாலும் போக மாட்டுது. ஃபுல்லாக இங்கே தான் அந்த எல்லாமே. இந்த இடம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே காடு மாதிரி இருக்கிறதால இதில் ஏறி உக்காஞ்சிக்குதுங்க. எல்லாமே இங்கே தான் இருக்குது. நம்ம என்ன தான் மிரட்டினாலும் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்த, இந்த புதரில் இந்த இடத்த ஒரு 2-3 குரங்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த மரத்து மேலே ஏறிடுது. ஹைட்டாக தான் அந்த மரத்து மேலே ஏறிடுது. அப்புறம் குதிக்குது. இந்த ஹைட்டு மரத்தில் ஏறிக்கிட்டு அங்கேயே உட்காந்துது. நம்ம என்ன தான் துரத்துனாலும் சரி, எது பண்ணாலும் சரி, போக மாட்டுது. இங்கே பாருங்க, இந்த ஹை 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 எவ்வளோ மிரட்டினாலும் அது போக மாட்டுதுங்க. நம்மளை மிரட்டிட்டு போயிடும் போல். பாருங்க என்ன மாதிரி குதிக்குது.
என்ன மிரட்டுது அங்கே உட்காந்துக்கிட்டு. சின்ன குட்டி இப்போ தான் பிறந்திருக்கும், இன்னும் ஒரு 5-6 நாள் ஆகிருக்கும். அது நல்லா தாண்டி தாவி தாவி போகுது. ஹொய் ஹொய் ஹொய். எல்லா குரங்கும் என்ன மாட்டுது. இப்படியே போனால் என்ன நிலமை ஆகும் தெரியல. குரங்கு, ஆலை, இந்த மலாட்டை எல்லாம். எங்கள் ஊர் சைடெல்லாம் இது மலாட்டைன்னு சொல்லுவாங்க. ஊர்லலாம் வந்து வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நீலக்கடலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து மலாட்டை. நான் இங்கே தான் யதார்த்தமாக மாடு கட்ட வந்தேன். அப்போ தான் பார்த்தேன் ஃபுல்லாக குரங்கு இறங்கி எல்லாமே காலி பண்ணிடுச்சு. இந்த சைடு இதுலேருந்து நெடுக்கவே, ஏன்னா இது ஃபுல்லாக காடு. ஃபுல்லாக காடுன்றதால இறங்கி இதுவாகிடுச்சு. ஏன்னா எங்கள் மாடு வந்து இதோ இங்கே ஒன்று இருக்குது, கரெக்டாக எட்டி பார்த்துட்ருக்கு என்னையை மட்டும் வராங்க அப்படின்ட்டு. இங்கே இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 மாடு இங்கே இருக்குது, மீதி அந்த மாடெல்லாம் அங்கே இருக்குது. அதான் இங்கே மாடு கட்ட வரும்போது கரெக்டாக குரங்கு, அவ்வளோ குரங்கு ஓடிச்சு. வேஸ்ட்டாக போச்சு மலாட்டை. ஏன்னா அது மொத்தமும் இல்லை, பிஞ்சு பாதி பிஞ்சு தான், அந்த இதுவிலே பிடிங்கிடுச்சிங்க.